டுடே நம்ம சேனலில் கடலை மாவு வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு 10 நிமிஷமே அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இந்த டேஸ்ட்டாக இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் கடலை மாவு வச்சு அப்படின்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதோட மெத்தட் உங்களுக்கு புரியும். கடலை மாவை ஸ்வீட் பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்திக்கங்க. நெய் சூடாகட்டும். நெய் பாருங்கள் சூடாகிடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவை நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கடலை மாவு பார்த்தீங்கன்னா நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவோட கலரு சேஞ்ச் ஆகணும், கடலை மாவோட பச்சை வாசமும் போகணும், அந்தளவுக்கு இது வறுத்துக்கலாம். பாருங்கள், நான் லோ ஃப்ளேம்லேயே இதை வறுத்துட்டேன். கடலை மாவோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் பாலை வந்து கடலை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்து இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்தும் போது இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கங்க. பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். சுகர் சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே சுகர் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி கடலை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ நான் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், விரிசல் எல்லாம் நல்லா உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ கையிலே இதை வச்சு இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது நட்ஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து முந்திரி வச்சுருக்கேன். கடல் மாவு வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.